ஏன் டென்ஷனா இருக்க? விடிஞ்ச அபி நிச்சயதார்த்தம், அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அபி கிட்ட எப்படி தேவி உயிரோட இருக்காங்கிற விஷயத்த சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பிளான் கைவசம் வச்சிருக்கியா? மண்டபத்தோட ஸ்கெட்ச் இருக்கு, யார் யார் வராங்கங்கிற லிஸ்டும் என்கிட்ட இருக்கு. அப்புறம் ஈவென்ட்ல என்னென்ன ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே வச்சு நான் சில ஐடியாஸ் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் ஆகும். நிச்சயம் இதை நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே சத்யா. தயவு செஞ்சு இந்த நேரத்துல என்கிட்ட நெகட்டிவா பேசாதடி. எனக்கு அக்கா தேவியோட வாழ்க்கை முக்கியம். இந்த நிச்சயம் நடந்தா தேவியோட வாழ்க்கையே வீணா போயிடும். அதனால எப்படியும் நான் இந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்தியே தீருவேன். நான் செய்ய போற காரியத்தால அபி கல்யாணத்தை பத்தின நினைப்பே செல்வநாயகிக்கு வரவே கூடாது. இந்த விஷயத்தோட எல்லாமே முடியணும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கணும். இவ்ளோ நம்பிக்கையா சொல்ற? அப்படி என்னடி பிளான் வச்சிருக்க? எனக்கும் கொஞ்சம் சொல்ல. இதான் நான் செய்ய போறேன். நான் செய்ய போற சம்பவத்துல அபிக்கு தேவியோட நினைப்பு வரணும். அவனால இன்னொரு பொண்ண ஏத்துக்கவே முடியாத ஸ்டேஜ்ல அபிய கொண்டு போய் நிறுத்த போறேன். நாளைக்கு அபியோட என்கேஜ்மெண்ட். ஏற்கனவே ஒரு முறை இந்த ஃபங்க்ஷன் நின்னு இருக்கு. இந்த வாட்டி இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரணும். அபசகுனமா எதுவும் நடக்காம பாத்துக்கணும் கடவுளே. அத்தை, எஸ் கம் இன். அத்தை, பால் வரேன். என்ன இது? பால் திரிஞ்சு போயிருக்கு. அத்தை, நான் கவனிக்கல அத்தை. ஸ்டூபிட். நாளைக்கு எல்லா சகுனமும் நல்லா இருக்கணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். அபசகுனமா திரிஞ்ச பாலை கொண்டு வந்திருக்கேன். நான் இப்ப பால் வேணும்னு கேட்டேனா? ஏய், இப்ப எதுக்கு அழற? நான் உன்னை அடிக்கவே இல்லையே. எக்கு தப்பா ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியது. கண்டிச்சா ஊன்னு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க அப்பங்கிட்ட சொல்லி வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு பொட்டியை தூக்கிட வேண்டியது. இதானே உன் பிளான்? ஜஸ்ட் கெட் அவுட். என் மூஞ்சிலே முழிக்காத. என்னம்மா, என்னாச்சு? பாருடா இவள. நானே நாளைக்கு நடக்க போற அபியோட நிச்சயத்தை நினைச்சு பதட்டத்துல இருக்கேன். இவ அபசகுனமா எனக்கு தெரிஞ்சு போன பாலை கொண்டு வந்து குடுக்கறா. பால் தானே தெரிஞ்சு போச்சு, அதுக்கு ஏமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அர்ஜுன், நடக்க போற நல்லது கெட்டத முன்கூட்டியே சொல்றதுதான் சகுனம். அதை நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் நல்லபடியாவே நடக்கும். யாராலையும் எந்த குழப்பமும் வரவே வராது. நீங்க தைரியமா நம்பிக்கையா இருங்கம்மா. அபியும் பூஜாவும் மோதிரத்தை மாத்திக்கிற வரைக்கும் நான் எப்படிடா நிம்மதியா இருப்பேன்? அபிய நினைச்சா எனக்கு டென்ஷனா இருக்குடா. இந்த தடவை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என் மான மரியாதை எல்லாமே போயிடும்டா. அப்படி எதுவும் ஆகாதுமா. உங்களுக்கு பக்கபலமா உங்க புள்ள நான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாருங்கம்மா, நீங்க அபிய பத்தியும் கவலைப்படாதீங்க. நிஜமாவா சொல்ற? எஸ், he is my responsibility. அவன் நாளைக்கு ரொம்ப நல்ல பையனா பொறுப்பானவனா இருப்பான். அதுக்கு நான் கேரண்டிமா. ஓகே அர்ஜுன், நான் உன்னை நம்புறேன். நாளைக்கு நீ அபிய கூட்டிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புப்பா. நான் வீட்ல ஒரு சின்ன பூஜையை முடிச்சிட்டு வரணும். சரிம்மா, ரிலாக்ஸ். குட் நைட்மா. நான் இதை கிளீன் பண்ண சொல்றேன். சரி அர்ஜுன்.